காயினை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இது வந்து கோல்டே வந்து சிம்பிள் ஆஃப் ப்ரெஸ்டீஜ்னு சொல்லுவோம். காயின் வாங்கி நம்ம பெட்டிக்குள்ளே தான் வைக்க முடியும், நம்ம அனுபவிக்க முடியாது. சில பேர் வந்து என்ன எழுதி காயினாக வாங்கினா இல்லை பாண்டில் வாங்கினாலும் என்ன இருக்குது, நான் அனுபவிக்கணும், அதனால் நான் வந்து அதை போட்டு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் ஜுவல்ஸ் கொடுக்குற ஒரு சந்தோஷமே தனி சந்தோஷம். ஒரு பக்கம் விலை ஏறுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் அதை போட்டு இவங்க ட்ராவல் பண்ணுறப்பையோ மற்ற ஒரு ஃபங்க்ஷன் போகிறப்ப எல்லாரும் பார்க்குறப்பையோ நல்லா இருக்கே அப்படின்றப்பையும் இவங்களுடைய நிலைப்பாடு எடுத்து காமிக்கிறப்பையும் அந்த கோல்டு வந்து யூஸ் ஆகும். அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்க அணிகலன்கள் போகலாம், ஜுவல்ஸாக போகலாம். மற்றபடி ஓரளவுக்கு திருப்தி ஆகிட்டேன், என்கிட்ட எல்லாமே இருக்குது, நான் இது மேல்பட்டு எனக்கு போடுறதுக்கு நிறைய போட்டு ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படின்றவங்க கோல்டு காயினாக எடுத்து வச்சுக்கலாம். இல்லைங்க நான் இதெல்லாம் எனக்கு நான் சிம்பிளிசிட்டி எதுவுமே இது பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்போது கோல்டு, அதாவது பேப்பர் கோல்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ETF, மியூச்சுவல் ஃபண்டு, இந்த மாதிரி கோல்டு டீஸு, அந்த மாதிரி இடத்துல நீங்கள் போகலாம்.